தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவின் 200 தொகுதி கனவு காலியானது. திமுகவின் 200 தொகுதி கனவு காலியானது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று கனவு கண்டது. அந்த கனவு காலியாகிவிட்டது என்றே சொல்லலாம். திமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்குமா என்பது கேள்விக்குறி. திமுகவுக்கு 3வது இடம்தான் கிடைக்கும் என்று தெரிகிறது. ஏனென்று சொன்னால், திமுக கூட்டணியில் சிக்கல் மேல் சிக்கல், பிரச்சனை மேல் பிரச்சனை. திமுக கூட்டணி இன்னும் இறுதி வடிவம் பெறவில்லை. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்ற ஒரு கேள்வி. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியும் ஒரு கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் வருகை திமுகவை காலி பண்ணிவிட்டது என்றே சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்துக்கு திமுகவுக்கு காலங்காலமாக வாக்களித்த சிறுபான்மையினர், குறிப்பாக கிறிஸ்தவர்கள், விஜய்க்கு வாக்களிக்க திட்டமிட்டுள்ளார்கள். இளைஞர்களில் 80% பேர் விஜய்க்கு ஆதரவு என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆக திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு கனவு கலைந்து போய்விட்டது. மேலும் காங்கிரஸ் கட்சியானது 80 தொகுதிகள் வரை கேட்டுப் பெறுகிறது. ஆனால் திமுக காங்கிரசுக்கு 28 தொகுதிகளை தவிர கூடுதலாக தொகுதிகள் தர முன்வரவில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் வருகை திமுகவை காலி பண்ணிவிட்டது. திமுகவின் கனவு கலைந்து விட்டது. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நீடித்து வருகிறது. திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்பவில்லை. அதே நேரத்தில் உடன்பாடு ஏற்பட்டாலும் கூட திமுக வேட்பாளர்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் வேலை பார்ப்பார்களா என்பது கேள்விக்குறி. காங்கிரஸ் போட்டியிடுகின்ற தொகுதியில் திமுகவினர் வேலை பார்ப்பார்களா என்பது கேள்விக்குறி. ஆக திமுக கூட்டணி சிக்கல் மேல் சிக்கல், இடியாப்ப சிக்கலில் சிக்கியுள்ளது. ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்ற திமுகவின் கனவு காலியாகிவிட்டது என்றே சொல்லலாம். தற்பொழுது தாவேகா செல்வாக்குள்ள தொகுதிகள் எது என்று திமுக சர்வே எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. அந்த தொகுதியில் தாவேகாவின் வாக்கு வங்கியை காலி பண்ண திமுக தயாராகி வருகிறது.